அன்பர்களே, இன்றைய தினம் சஷ்டி. செஞ்சேரி மலை முருகப்பெருமான் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் கோவை மாவட்டம் பல்லடத்திலிருந்து உடுமலைப்பேட்டை செல்லும் பாதையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சூலூரிலிருந்து சுல்தான்பேட்டை வழியாகவும் இந்த மலைக்கு செல்லலாம். செஞ்சேரி தென்சேரிகிரி என்ற பழம்பெயர் கொண்ட இந்த தலம் முருகக் கடவுள் அருள் புரியும் தலங்களில் சிறப்புடையது. இதற்கு மந்திரகிரி என்றும் பெயருண்டு. இங்குள்ள முருகனுக்கு மந்திராஜல வேலாயுதமூர்த்தி என்றும் பெயர். தன்னை நினைப்பவரை காப்பாற்றும் மலை என்று இதனை கூறுவர். அடிவாரத்தில் மலைப்பாளையம் என்னும் ஊர் உள்ளது. இங்கிருந்து 150 அடி உயரத்தில் தான் கோவில் உள்ளது. அடிவாரத்தில் சற்று மேலே சந்தன விநாயகர் காட்சி தருகிறார். தனது தோற்றத்தாலேயே உள்ளத்தை குளிர்விப்பார். இங்கிருந்து கொஞ்ச தூரம் சென்றதும் இடும்பன் சன்னதி உள்ளது. உச்சியில் கிழக்கு நோக்கி மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயில் உள்ளது. 6 முகத்துடன் வள்ளி தெய்வ யானை சமேதராக காட்சி தரும் முருகன் பெரும் வரப்பிரசாதி. முருகனின் 6 முகங்களையும் ஒரு சேர நாம் காண்பதுதான் இங்கு தனி சிறப்பு. மேலும் மயில் வாகனம் இடது பக்கம் தலையை வைத்திருப்பதும் இங்கு தனி சிறப்பு. இடது பக்க கரத்தில் சேவர் கொடிக்கு பதிலாக சேவலையே கொடியாக கொண்டுள்ளார். அருணகிரிநாதர் இங்கு வழிபட்டுவிட்டு பின்னர் மேற்கு திசையில் உள்ள பொன்மலைக்கு சென்றுள்ளார். கருவறை முன் வாயில் மண்டபத்தின் இருபுறமும் கல்வெட்டுக்கள் உள்ளன. இங்கு தல விருட்சம் கருநொச்சி மரமாகும். அர்த்த மண்டபத்தின் வலப்புறத்தில் கிழக்கு நோக்கி விநாயகரும் பிருகன் நாயகியும் இடதுபுறத்தில் கைலாயநாதரும் காட்சி தருகின்றனர். பக்தர்கள் தங்கள் காரியங்களை துவங்கும் முன் இங்கே பூக்கேட்டல் என்னும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். ஆறுமுக பெருமானின் திருக்கரங்களில் வலது கையில் ஒன்றும் இடது கையில் ஒன்றும் என பூக்களை வைக்கின்றனர். 5 நிமிடங்களில் வலக்கை பூ விழுந்தால் எண்ணிய காரியம் ஜெயமாகும் என்றும், இடது கை பூ விழுந்தால் அந்த காரியம் கைகூடாது என்றும் நம்பிக்கை. கோவிலின் வடபாகத்தில் சைலோதகம் எனப்படும் ஞான தீர்த்தம் சுனை வடிவில் காணப்படுகிறது. எக்காலத்திலும் இது வற்றாது. பூஜைக்கு இந்த நீரையே பயன்படுத்துகின்றனர். தினமும் 4 கால பூஜைகளும் நடைபெறுகின்றன. வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு திருவிழா நாட்களாகும். இவை தவிர கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. சூரபத்மனின் மாய சக்தியிலிருந்து மீண்டு வர சக்தியால் முருகனுக்கு மந்திர உபதேசம் செய்ய பெற்ற இடமே இத்தலம். போகர், அகத்தியர், வாமதேவர் முதலியோர் இங்கு வழிபட்டுள்ளனர். திருமால் தம் கையில் சிவலிங்கம் வைத்துள்ளார். சூரியன் மேற்கு பார்த்து நிற்க, மற்ற கோள்கள் அவரை பார்த்தவாறு இருப்பது இங்கு சிறப்பாகும். இங்கு அர்த்தஜாம பூஜை பிரசாதம் உண்டால் தம்பதியருக்கு மகப்பேறு கிட்டிடும். நம் மனக்குறையை தீர்த்து வைக்கும் செஞ்சேரி மலை வேலாயுத சுவாமியை வணங்கி பேரருள் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.